வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி, டேஸ்டியான சப்பாத்தி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, என்னுடைய ரெசிபீஸை யூடியூப்ல சர்ச் பண்றதுக்கு ரெசிபியோட பேர் போட்டு CFRT அதையும் சேர்த்து போட்டு சர்ச் பண்ணுங்க. என்னோட ரெசிபியோட லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். CFRT அப்படிங்கிறது சிக்கன் ஃபிஷ் ரெசிபி தமிழ், இதோட சுருக்கம். இப்போ பாப்போமா சாஃப்ட் சப்பாத்தி. Welcome to CFRT Recipes. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு 5 இல்லாட்டி சின்ன சின்னதாக உருட்டினா 6 சப்பாத்தி வரும். மீடியம் சைஸில் உருட்டினா ஒரு 5 சப்பாத்தி வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது வரன்னு இருக்கும்போது இந்த உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. இந்த தேங்காய் பால் இந்த சப்பாத்திக்கு நல்ல மிருது தன்மையை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக அந்த தேங்காய் பால் சேர்த்துருங்க. பெரியவங்களுக்குன்னா தேங்காய் பால் ஒத்துக்காதுன்னா வேண்டாம். ஆனால் அது இல்லாமையே நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு நீங்கள் நல்லா நிறைய நேரம் அடித்து பிசையணும். இந்த தேங்காய் பால் நல்ல டேஸ்ட்டையும் கூட்டி கொடுக்கும், சாஃப்டாகவும் கொடுக்கும். ஆனால் தேங்காய் பால் சேர்த்து பிசைகிற மாவை மீதம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அடுத்த நாள் லேசாக புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால அப்போதைக்கு சாப்பிட்ற மாவுக்கு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா நிறைய நேரம் அடிச்சு பிசையணும். குறைந்தது 10 நிமிடங்கள் நல்லா அடிச்சு பிசையணும் மாவை. அக்கா, நீ பிசைகிற நேரம் இப்பொழுது என்னுடைய நேரம். நான் விடுகதை சொல்லட்டுமா? அமைதியான அம்மா அமர்ந்திருப்பாள், அன்பு மகளோ ஆடி ஓடுவாள், அவள் யார்? நான் விடையை கடைசியில் சொல்றேன். அது வரைக்கும் வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. இந்த மாதிரி மாவெல்லாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறம் கையில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா உருட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா போதும். நீங்கள் தேய்க்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸாக தேய்ங்க. அப்போ தான் சப்பாத்திக்கு மிருதுத்தன்மை கூடும். சப்பாத்திக்கு தேங்காய் பால் சேர்க்காம சூப்பர் சாஃப்டாக வர்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதையும் நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் செய்கிறேன். அதனால் உடனுக்குடன் அந்த வீடியோ வேணுங்கிறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. இப்போ ஒரு 7 இல்லாட்டா 8 நிமிஷம் நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், மாவு பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாவை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உருட்டினதுக்கு அப்புறமே உடனேயே போட ஆரம்பிச்சிடலாம். சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கங்க. நெல்லிக்காய் அளவு உருண்டைகளோ எலுமிச்சம்பழ அளவு உருண்டைகளோ உருட்டிக்கங்க. நான் எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி வச்சுட்டேன். எப்படி தேய்ச்சின்னு இப்போ உங்களுக்கு கடைசி சப்பாத்தியை காமிக்கிறேன். ஒரு உருண்டையை 2ஆக பிரிச்சுக்கங்க. 2ஐயும் சரி சமமான அளவு பிரிச்சுக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு பக்கெட்டு ஊற்றி அது 2 பக்கெட்டும் தடவி விட்டு எண்ணெய் தடவி இருக்க பக்கமாக ஒன்றோட ஒன்று மூடிடுங்க. மூடிட்டா அந்த மாதிரி நம்ம சப்பாத்தியை லேசாக தேய்க்கும் பொழுது அது தேய்ச்சி வேக வைக்கும் பொழுது அது சின்ன சின்ன லேயராக வரும். அந்த ரெண்டும் ஒவ்வொரு லேயராக வரும். அப்போது சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கோதுமை தொட்டு தேய்ச்சிருங்க. ஆனால் முதல்ல தொடுற கோதுமை மாவோட அடுத்து ரொம்ப தொடாதீங்க. முதல்ல தேய்க்கும் போது கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் தேய்க்கிறதுக்கு. அடுத்தடுத்து திருப்பி போட்டு தேய்க்கும் போது ரொம்ப கோதுமை மாவு தொட வேண்டாம். ஏன் சொல்லணும்னா, இந்த கோதுமை மாவு அதிகமாக தொட்டால் கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்ட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்காக சொல்கிறேன். நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னா அதிகமாக கோதுமை மாவு தேவைப்படும். கனமான கட்டையை வச்சு லேசாக உருட்டுங்க. அப்போது கோதுமை மாவு அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தவா சப்பாத்தி தவா நல்லா காஞ்சிருக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். மிதமான சூடில் இருந்துச்சுன்னா முதல் சப்பாத்தி மட்டும் உறைஞ்சு போயிடும். அதனால போடும் பொழுதே நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லேசாக தண்ணியை தொளிச்சு விட்டிங்கன்னா போட்ட உடனே அது காஞ்சிடணும் தண்ணி. சப்பாத்தியை போட்டுட்டு அடுத்து திருப்பி போடுங்க.
இப்போ எண்ணெய் ஊற்றக்கூடாது. நான் வந்து சுத்தமாக அந்த சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்ற மாட்டேன், ஏன்னா தேய்க்கும் போது எண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் ஒருவேளை எண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் இப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் வேகுது, அந்த மாதிரி சமயத்தில் எண்ணெய் ஊற்றுங்க. போட்ட உடனே எண்ணெய் ஊற்றிடாதீங்க. போட்ட உடனே எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா எழும்பி வராது மேலே. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். எடுத்து அடுத்த சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்ப விடுகதையின் விடைக்கான நேரம். அமைதியான அம்மா அமர்ந்திருப்பாள், அன்பு மகளோ ஆடி ஓடுவாள். அவள் யார்? அம்மிக்கல். நண்பர்களே, என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அடுத்த காணொளி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நன்றி. Thank you. CFRT Recipes.